ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிசி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 21 செக்ஷன் வரையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து 22லேருந்து 13 செக்ஷன் வரையும் பார்க்கலாம். 22 செக்ஷன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. த வேர்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆர் இண்டக்டட் டு இன்க்ளூட் corporeal property of every description except land and things attached to the earth or permanently fastened to anything which is attached to the earth. இதோட மீனிங் பார்க்கலாம். அசையும் சொத்து அப்படின்னு மீனிங் மூவபிள் ப்ராப்பர்ட்டினா, அசையும் சொத்துனா கண்ணால் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் குறிக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதே போல் வந்து பூமியுடன் இணைக்கப்பட்டுள்ள பொருட்களையும் அல்லது நிரந்தரமாகவே பூமியில் இணைக்கப்பட்டுள்ளது அல்லது பிணைக்கப்பட்டுள்ள பொருட்களை தவிர மற்ற எல்லா பொருளுமே அசையும் சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடு இருக்குது, இந்த வீடு வந்து பூமியோடு வந்து இணைக்கப்பட்டிருக்கு, அட்டாச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஜன்னல், வீட்டோட ஜன்னல் அதெல்லாம் தவிர மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து அசையும் பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 23 பார்க்கலாம். 23 wrongful gain, wrongful loss அப்படின்னா wrongful gain is gain by unlawful means of property to which person gaining is not legally entitled. சட்டவிரோதமாக ஆதாயம்தான் wrongful gain மீனிங்கு. சட்டபூர்வமாக உரிமை இல்லாத ஒரு சொத்தை சட்டவிரோதமாக அடையும் ஆதாயம் ஆகும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸுன்னு இருக்காரு, ஒய்ன்னு இருக்காரு. எக்ஸு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒய்யோட வீட்டை வந்து ஏமாற்றி வந்து வாங்கிக்கிறாங்க. அதில் வர அமௌண்ட்டு லீஸாக இருக்கட்டும், லீஸுக்கு விடுறதா இருக்கட்டும், இல்லை ரெண்டல் அமௌண்ட்டாக விடுறதா இருக்கட்டும், அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறார். அப்போ வந்து எக்ஸுக்கு வந்து அது ராங்ஃபுல் கெயின் மீன். ராங்ஃபுல் லாஸ் சட்டவிரோதமாக இழப்பு அப்படின்னா ராங்ஃபுல் லாஸ் இஸ் எ லாஸ் பை அன்லாஃபுல் மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு விச் த பர்சன் லாஸிங் இட் இஸ் த லீகலி என்டைட்டில்டு. இதுக்கு எப்படின்னா ஒரு சொத்தை வந்து சட்டவிரோதமான முறையில் இழந்துட்டார். அப்படி இழந்துட்டாங்க அவங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ வந்து என்ன பண்ணார், ஒய்யோட வீட்டை வந்து எக்ஸ் வந்து ஏமாற்றி வாங்கிக்கிட்டார். அப்போ ஒய்க்கு வந்து அது வந்து ஒரு ராங்ஃபுல் லாஸ், சட்டவிரோதமான இழப்பு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 24 செக்ஷன் பார்க்கலாம். டிஸ்ஹானஸ்ட்லி whoever does anything with the intention of causing wrongful gain to one person or wrongful loss to another person is said to do that thing dishonestly. இதுக்கு மீனிங் என்னென்னா, டிஸ்ஆனஸ்டினா நேர்மையற்ற முறை அப்படின்னு அர்த்தம். ஒருவர் மற்ற ஒருவரை அதிக லாபம் அடைவதற்கு அல்லது அதிக நஷ்டம் ஏற்படுவதற்கும் உள்நோக்கத்துடன் ஒரு செயலை செய்தால் அந்த செயல் வந்து நேர்மையற்ற முறை அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான். எக்ஸு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒய்க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்கும் போது எக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 10 lakh தான் ஆக்சுவலாக போகுமே. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி இது இந்த மாதிரி 25 lakhsக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்கிட்ட வந்து ஏமாற்றி, அப்போ வந்து ஒய்க்கு வந்து அதிகமாக லாபம் கிடைக்கும். அதே போல் எக்ஸுக்கு வந்து அதிகமான நஷ்டம் கிடைக்கும். அதுதான் சொல்கிறாங்க டிஸ்ஆனஸ்ட்லி நேர்மையற்ற முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 25 fraudulity. A person is said to think fraudulently if he does that thing with intent to defraud it but not otherwise. இதே போல் தான். இப்படின்னா ஒருவர் இருக்கார், மற்ற ஒருத்தரை ஏமாற்ற வேண்டும் என்று நோக்கத்துடன் செய்யும் காரியம் எல்லாமே மோசடி அப்படின்றாங்க. இப்போது ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்களோட கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வந்து விற்கிறாரு. அது வந்து எப்படின்னா இன்டென்ஷனோட, அவருக்கு தெரியும் நம்ம வந்து அவரை வந்து ஏமாற்றி தான் இந்த சொத்தை விற்கிறோம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். 26 reason to believe. A person is said to have reason to believe a thing if he has sufficient causes to believe that thing but not otherwise. இது என்ன சொல்கிறாங்கன்னா மீனிங்கு, நம்ப தகுந்த காரணம். ஒரு விஷயத்தை நம்புவதற்கு ஏற்ற ஒரு காரணம் இருந்தால் அதனை தகுந்த காரணம் என்று சொல்லப்பட வேண்டும்.
ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் போன செக்ஷனில் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்களோட கிராண்ட்ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி, எங்கள் தாத்தாவோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு சஃபிஷியன்ட் காசாக இருக்குது, ஒரு நம்ப தகுந்த காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செக்ஷனில். செக்ஷன் 27 ப்ராப்பர்ட்டி இன் பொசஷன் ஆஃப் ஒய்ஃப், clerk or servant. When property is in the possession of person's wife, clerk or servant on account of that person, it is in that person possession within the meaning of this code. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சொத்து ஒரு நபரின் மனைவி, குமுஸ்தா அல்லது எழுத்தாளர், வேலைக்காரிடம் இருந்தால் அந்த சொத்து அந்த நபரிடம் இருந்ததாகவே சட்டப்படி கருத வேண்டும். ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய ஒய்ஃப் பேரில் இல்லைன்னா குமுஸ்தா இல்லை வேலை செய்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த சொத்து வந்து அவரோடதாக தான் கருதப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, எ பர்சன் எம்ப்ளாய்டு டெம்பரவரிலி ஆர் an particular occasion in the capacity of the clerk or servant within a meaning of this section. எப்படின்னா, அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு பர்டிகுலர் அக்கேஷனில் மட்டும் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நாள் வரை கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டெம்பரவரியாக கூட இருக்கலாம் அந்த பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 28 counterfeit. A person is said to counterfeit who has one thing to resemble another thing inducted by means of that resemble to practice deception or knowing it to be likely that deception will thereby practiced. கவுண்டர்ஃபிட் அப்படின்னா போலியாக செய்கிறது இல்லைன்னா கள்ளத்தனமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவன் வந்து ஒரு பொருளை போலவே மற்றொரு பொருளை போலியாக செய்து அதன் மூலம் மற்றவரை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதன் மூலம் பிறரை ஏமாற்றப்படுவோம் என்று அறிந்தே அத்தகைய போலியை உருவாக்கி செய்கிறது தான் அப்படின்றாங்க. எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காயின் இருக்குது, ஒரு கோல்டு காயின் இருக்குது, அதே போல் இன்னொரு காயின் அது வந்து டூப்ளிகேட்டாக செய்கிறது, போலியாகவே செஞ்சு அவருக்கு தெரியும் இதை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா அது வந்து அவர் வந்து தங்கம்னு என்னை நம்பி தான் வாங்குவாங்க, அப்படி வாங்குறப்போ அவர் வந்து ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சே செய்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இட் இஸ் நாட் essential to counterfeiting that the intimation should be exact. இது எப்படின்னா, அந்த பொருளோட சாயல் வந்து துல்லியமாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். when a person casts one thing to resemble another thing and the resemble is such that a person might be deceived thereby, it shall be preserved until the contrary is proved that the person so causing the one thing to resemble the another thing intended by means of resemblance to practice deception, know it to be likely that deception would thereby practiced. இதில் என்ன மீனிங்னா, ஒரு நபர் ஒரு பொருளை போன்று மற்றொரு பொருளை தயாரிக்கும் பொழுது அந்த பொருளின் ஒற்றுமையால் மற்றொரு நபர் ஏமாற்றப்படக்கூடும், மாறாக நிரூபிக்கப்படும் வரை அந்த ஒற்றுமையின் மூலம் ஏமாற்றத்தை கடைப்பிடிப்பார் அல்லது மோசடி செய்வதன் மூலம் நடைமுறையில் இருக்கக்கூடும் என்று நீதிமன்றத்தால் கருதப்படும். ஒருத்தர் வந்து இருக்காரு, டூப்ளிகேட் வந்து நான் செய்யலை, இதே மாதிரி போலியாக நான் செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து அவர் போலியாக செய்யலைன்னு கோர்ட்டுக்கிட்ட வந்து நிரூபிக்கிற வரையும் வந்து அவர் வந்து போலியாக செஞ்சதாக தான் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் செக்ஷன் பார்க்கலாம். 29. A document. The word document denotes any matter expressed or described upon any substance by means of letter, figures or mark, or by more than one of these means intended to be used or which may be used as evidence of that matter. டாக்குமெண்ட்னா தமிழ் மீனிங் வந்து ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணம் என்ற சொல் நிகழ்வுக்கு சான்றாக பயன்படுத்துமாறு கருதினாலோ பயன்படுத்தத்தக்க நிலையிலோ ஒரு பொருளின் மீது எழுத்துக்கள் அல்லது எண்கள் அல்லது குறிகள் முறைகளால் அல்லது அந்த வழியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகளால் வெளிப்படுத்தப்பட்ட
அதை வந்து விவரிக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒன்றை குறிக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்குன்னா, ஒரு ஆவணம் இருக்குன்னா, ஒரு டைரியில் எழுதுகிறாங்க, அது வந்து ஒரு சொல்லாக கூட இருக்கலாம், ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர்ஸாக கூட இருக்கலாம், இல்லையா ஒரு சிம்பிள் மாதிரி ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் இம்மெட்டீரியல் பை what means or upon what substance the letters figure marks formed, whether the evidence is inducted for the use as the court of justice or not. இந்த மாதிரி அதான் ஃபிகர்ஸு, ஒரு எழுத்து, ஒரு வடிவம், இல்லைன்னா ஒரு மார்க் எது வேணால் இருக்கலாம். அது வந்து கோர்ட்டுக்கு வந்து எவிடன்ஸாகவும் அவங்க பயன்படுத்தலாம், இல்லை எவிடன்ஸாக பயன்படுத்தாமல் கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. இதோட இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். A writing expressing the terms of a contract which may be used as the evidence of the contract is a document. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்கல்ல, ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க, அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு எவிடன்ஸாக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எ செக் அப்பான் ஏ பேங்கர் இஸ் ஏ டாக்குமெண்ட். ஒரு செக் புக் இருக்குல்ல, அது கூட வந்து ஒரு ஆவணம் அப்படின்றாங்க. அதுமாதிரி பவர் ஆஃப் அட்டார்னி இஸ் ஏ டாக்குமெண்ட். அது அதிகார பத்திரம் இருக்குல்ல, அது கூட ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மேப் ஆர் பிளான் விச் இஸ் இண்டக்டட் டு பி யூஸ்டு விச் மே பி யூஸ்ட் அஸ் அன் எவிடன்ஸ் ஆர் ஏ டாக்குமெண்ட். அதுமாதிரி ஒரு மேப், ஒரு வரைபடமாக இருக்கலாம், இல்லை அது ஒரு திட்ட வரைபடமாக இருக்கலாம், அதை கூட அவங்க வந்து ஒரு எவிடன்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங் கண்டக்டிங் டைரக்ஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் டாக்குமெண்ட். அதேமாதிரி வந்து ஒரு டைரக்ஷன் ஒரு வழிமுறையை வந்து சொல்கிறது, இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு அறிவுரை கொடுக்கறத கூட ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து 29 பார்க்கலாம். 29A எலக்ட்ரானிக் டிவைஸ். The word electronic device shall have the meaning assigned to them class T of subsection 1 of a section 2 of a Information Technology Act 2000. மின்னணு பதிவுனா என்ன சொல்கிறாங்கன்னா, சப்செக்ஷன் 1ல் கிளாஸ் Tயில் செக்ஷன் 2ல் வந்து இருக்குது. எதில் இருக்குன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னு நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரானிக் டிவைஸ் மீன்ஸ் டேட்டா ரெக்கார்டட் ஆர் டேட்டா ஜென்ரேட்டர், image or sound received or sent in an electronic form or microfilm or computer generated micropitch. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மின்னணு பதிவுனா ஒரு டேட்டாவை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், இல்லை ஒரு சவுண்டாக இருக்கலாம். அவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்கலாம் அல்லது அதை ரிசீவ் பண்ணியிருக்கலாம். அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸு, ஒரு மைக்ரோ சிப்பு அப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து 30 வேலைபிள் செக்யூரிட்டினா மதிப்பு ஆவணம். த வேர்ட் வேலைபிள் செக்யூரிட்டி டினோட் ஏ டாக்குமெண்ட் விச் இஸ் பர்பஸ் டு பி document whereby any legal right is created, extended, transferred, restricted, executed or leased, or by any person acknowledges that he lies under legal liability or has not certain legal right. இதுக்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். ஒரு லீகல் ரைட் இருக்குது, ஒரு வந்து சட்டப்பூர்வமாக வந்து அவருக்கு உரிமையை வந்து உருவாக்குறது, இல்லை நீட்டிக்கிறது, அல்லது மாற்றப்படுதல், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை ரிஸ்ட்ரிக்ஷடு தடை செய்கிறது, இல்லைன்னா எக்ஸ்கியூஷனடு அணைக்கப்படுறது, இல்லையா ரிலீஸ்டு விடுவிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. மதிப்பாவணத்துக்கு வந்து அதோடைய இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நபரும் அவருக்கு சட்ட பொறுப்பின் கீழ் தனக்கு உரிமை இருக்குது அல்லது இல்லை என்று ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒன்றையும் மதிப்பாவணமாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஏ ரைட்ஸ் இஸ் நேம் ஆன் த பேக் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் as the effect of endorsement is a transfer to right to bill to any person become a unlawful holder of it endorsement valuable security. ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவரோட நேமை வந்து அதோட பேக் சைடில் வந்து எழுதி தராரு. அப்போ வந்து எழுதி தரும்போது அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, அது கூட வந்து ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Thanks for watching this video, friends.